ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம சூர்யா சார் உண்மையிலே மாஸ் காமிச்சிட்டாருங்க. பழைய சூர்யாவாக வந்துட்டு அருணாச்சல் ஐயாவுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வந்துட்டு அவர் இவ்வளோ நாள் வந்துட்டு அவரும் வந்துட்டு ஒரு வகையில் இரக்கமற்ற பழிவாங்கிற குணத்திலே வந்துட்டு இருந்தாரு. சுந்தரவல்லிய மட்டும் அவர் தப்பு சொல்றாரு தான். ஏன்னா வந்துட்டு ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிய சொல்றாரு தான். ஆனா நம்ம சூர்யா சாருமே அப்படிதான் நடந்துக்கிட்டாரு. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி ஒரு மனுஷிதாங்க. நந்தினிய வச்சு அவர் கேம் ஆடும்போது, நந்தினிய வச்சு சுந்தரவல்லிய பழிவாங்கும்போது, இவளுக்கு கஷ்டமா இருக்குமே, நம்மளால தான் நந்தினி கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த இடத்துலயுமே யோசிச்சதே கிடையாது. ஆனா இப்ப வந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினிக்காக யோசிச்சு திதி குடுக்கறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாரு. அத பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆகா! சூர்யா சாருக்கு நந்தினி மேல ஏதோ ஒரு அஃபெக்ஷன் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியுது. இது மேலும் மேலும் வளர்ந்தா சூப்பரா இருக்கும். சுந்தரவல்லிலாம் அந்த வீட்ல இருக்கிறதுக்கு கால் தூசு கூட ஆக மாட்டாங்க. இந்த சமயத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பதான் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினியும் நம்ம சூர்யா சாரையும் எடுத்த கல்யாண ஃபோட்டோ இருக்கும்ல, அது வந்துட்டு எங்கேயோ வந்திருக்கு. அத வந்துட்டு அந்த மாதவியோட ஹஸ்பண்ட் வந்து எடுத்து பார்க்குறாரு. பார்த்ததுமே நம்ம சுந்தரவள்ட்ட குடுத்தாங்க. சுந்தரவள்ளும் எடுத்ததுமே தூக்கி போட்டுர்றாங்க. "ச்சீ! இந்த ஃபோட்டோலாம் எதுக்கு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி சூர்யா சாருக்கும் கீழ போட்டதுமே, அந்த சூர்யா சாருக்கு அந்த ஃபோட்டோவ பார்த்ததுமே ஒரு கிலுகிலுப்பு. ஏன்னா வந்துட்டு, அவர் ஓல்டு மெமரீஸ்ல ஏன்னா வந்துட்டு அது ஒரு கல்யாணம்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம். நம்ம அது சூர்யா சாருக்கு ஒரு போராட்டமே நடந்தது. அத பார்த்ததுமே முத்தம்லாம் குடுத்து, ஆகா! என்ன அருமையான ஜோடியா! ஐயோ! எனக்குன்னு அவளுக்குன்னு நான் பிறக்கப்பட்ட மாரியே இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப்லாம் இங்க குடுத்துட்டு இருக்காரு. இத வந்துட்டு நம்ம சுந்தரவல்லி பார்த்து பகபத்தி எரியுது. அதுதானே நம்ம சூர்யா சாருக்கு வேணும். ஆனா இருந்தாலுமே ஒரு பக்கம் வெறுப்பேத்துறதுக்கு தான் சொல்றாரே தவிர சொல்றாரு தான். ஆனாலும் இன்னொரு பக்கம் அவருக்கும் நம்ப இது நந்தினி மேல ஒரு மாரி அஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் அந்த ஃபோட்டோவ பார்த்து, "நந்தினி என்னடா இவ்ளோ அழகா இருக்கா?" அப்படின்ற மாரிலாம் நெனைக்கிறாரு. அப்ப தெரிஞ்சிருச்சு நந்தினிக்கு, நந்தினி மேல நம்ம சூர்யா சாருக்கு காதல் வந்துருச்சு அப்படின்னு. இப்படியே இது நீடிச்சுட்டே இருந்தா கண்டிப்பா வந்துட்டு காதலா மாறிடும். காதலா மாறணும்னு தான் நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்துட்டு அப்பதான் நம்ம நந்தினி ஒரு பாதுகாப்பா அழாம பாவம் அவங்க தினமுமே அழறாங்க. அத பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ண எவ்வளோதான் கொடுமைப்படுத்த முடியும்? ஓரளவு கொடுமைப்படுத்தலாம். ரொம்ப கொடுமைப்படுத்தினா ஒரு மனசுன்னு ஒண்ணு இருக்குல்லங்க. அது இந்த வீட்ல உள்ள யாருக்குமே இல்ல. ஆனா சூர்யா சாருக்கு காதல் கண்டிப்பா வந்துடுச்சுன்னா, இந்த கொடுமையிலருந்து நம்ம நந்தினி கண்டிப்பா விடுதலை ஆவாங்க. இந்த கொடுமையிலருந்து விடுதலை ஆகறதுக்காகவே நம்ம சூர்யா சார் கண்டிப்பா நந்தினிய காதல் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. வேற நந்தினிக்கு வேற விமோச்சனமே கிடையாது. கண்டிப்பா அவர் லவ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ, சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.